அடுத்து வந்து கொஞ்சம் சரோஜாதேவி படங்கள்லாம் முடிக்கிறாங்க. முடிச்சுக்கிட்டு வரும்போது 2வது ஒரு நல்ல வாய்ப்பு ஜெயலலிதாவுக்கு தானா வந்து கனிந்து வருது. முகராசி, கன்னித்தாய், தனிப்பிறவி இது எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் ப்ரொடக்ஷன். முகராசி 12 நாள், கன்னித்தாய் 40 நாள், தனிப்பிறவி வந்து 40-42 நாள். முகராசியெல்லாம் எடுத்துக்கிட்டா ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒரு வீடு, அப்புறம் இன்னொரு வீடு அன்னமோ அவ்வளோதான். அது போக ஒரு அருவி விழுகிற ஒரு செட்டு. அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு சிலம்பு ஃபைட் சொல்லி கொடுக்குற ஒரு செட்டு. 4 நாள் தான். கடன் படம் ஓடி 12 நாளில் எடுத்து 100 நாள் படம். அதே மாதிரி கன்னித்தாய். கன்னித்தாயாவது கொஞ்சம் ரோட்டில் அந்த அவங்க வண்டி மாட்டு வண்டி போகும்போது ஜெயலலிதா பின்னாடி ஓடி வர்ற மாதிரியெல்லாம் காட்டுவாங்க. கொஞ்சம் அவுட்டோர் ஷூட்டிங் இருக்கும். வராசிக்கெல்லாம் நோ அவுட்டோர் அட்டால். 3 செட்டு தான் படம் முடிஞ்சிடும். ஓகே. அப்படி அவர் ரொம்ப ஷார்ட் டேர்ம் ப்ரொடக்ஷன்ஸாக எடுத்து நல்ல லாபம் பார்த்தார். தேவருக்கும் லாபம், ஹீரோயினும் சம்பளம், ஹீரோயினும் நல்ல பேர் வாங்கிட்டாங்க. எம்ஜிஆருக்கும் நல்ல மேட்சாக இருந்தாங்க. இப்போ சரோஜினி கூட கொஞ்சம் ஹைட்டு, எம்ஜிஆரோட பார்க்கும்போது எம்ஜிஆருக்கு ஈக்குவல்னாலும் தனித்து பார்க்கும்போது கொஞ்சம் ஹைட்டாக தெரிவாங்க. ஆனால் ஜெயலலிதா வந்து எம்ஜிஆருக்கு ஹைட்டு, வெயிட்டு, கலர் எல்லாம் மேட்ச். இன்னொன்று அந்த சின்ன பிள்ளை மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கண்ணம்லாம் பப்ளியாக, 16 வயசு தானே, அது வந்து ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. இந்த ஜோடி வந்து அப்படியே பிக்கப் ஆயிருச்சு. அதுக்கு பிறகு சரோஜாதேவியை புக் பண்ணவே இல்லை. என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம்.